ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் எப்படி முக்கியமானதோ அதுபோன்றே ஒரு நபர் பிறக்கும் நட்சத்திரமும் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஒருவர் பிறந்த நட்சத்திரம் அந்த நபரின் குணாதிசயங்கள் மற்றும் வாழ்வின் நன்மை தீமைகளை முடிவு செய்யும் முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடும் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை 27 இருக்கின்றன. அதில் முதலாவதாக வரும் அஸ்வினி நட்சத்திரம் பற்றியும் அந்நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதையும் இங்கு அறிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் விண்ணில் இருக்கும் 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக வருவது அஸ்வினி நட்சத்திரமாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் நவ கிரகங்களில் கேது பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் தேவதைகளாக குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் இருக்கின்றனர். நற்குணங்கள் மற்றும் தீவிர இறை நம்பிக்கை, ஆன்மீக தேடல் கொண்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் அதிகம் நன்மைகள், அதிர்ஷ்டங்களை பெறவும் கீழ்கண்ட பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு விருட்சம் என 27 விருட்சங்கள் பற்றி ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தின் விருட்சமாக எட்டி மரம் இருக்கிறது. இந்த எட்டி மரத்தை சிவன் கோவில்களில் உங்கள் நட்சத்திர தினத்தில் நடுவதாலும் அந்நட்சத்திர தினத்தில் எட்டி மரம் தல விருட்சமாக இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனையும் எட்டி மரத்தையும் வழிபடுவதால் உங்களின் நட்சத்திர தோஷங்கள் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அதி தெய்வமாக சரஸ்வதி தேவி இருக்கிறார். மாதந்தோறும் வரும் உங்கள் நட்சத்திர தினத்தில் சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் லட்சுமி நாராயணன் கோவிலுக்கோ அல்லது ஸ்ரீ சாய் பாபா கோவிலுக்கோ சென்று ஒரு சீப்பு சிறிய ரக வாழைப்பழங்களை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். தினந்தோறும் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தேவதைகளான அஸ்வினி தேவர்களை வணங்கி மற்ற பணிகளை செய்ய தொடங்கல் வேண்டும். மருந்துகள் வாங்க இயலாத பொருளாதார வசதி குறைந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய மருந்துகளை வாங்கி தருவது சிறந்த பரிகாரமாகும். அசுவினி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து இடர்களும் தீர, எல்லாவற்றிலும் வெற்றியடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானை சஷ்டி திதிகளில் சென்று வணங்குவது நல்லது. அசுவினி 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகிலுள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஒப்பில்லா பெருமாளை ஏகாதசி திதியில் சென்று வணங்குதல் நலம். அசுவினி 3ஆம் பாதம் பிறந்தவர்கள் திண்டிவனம் அருகிலுள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோயிலில் அருள் பாலிக்கும் பிரயோகச் சக்கரம் ஏந்திய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை இவர்கள் வணங்கலாம். அசுவினி 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனை வணங்குதல் நலம்.